இந்த வேலையில் கூட கர்த்தரை பாடி ஆராதிக்க ஒரு வேலை. பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீர் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என்ற கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்ற கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு
செய்து முடிகிறது. பிள்ளைகளோட வேண்டுதல்களை கத்த நிறைவேற்றுகிறோம். இந்த வருடத்தில் கடைசி நாட்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சில நாட்களை பெரிய பெருமைகளை தாங்கட்டும். இது நாள் வரை பாதுகாத்த தெய்வம் ஒவ்வொரு நாளைகளை பாதுகாத்து வழிநடத்தபடியாக நாங்கள் செய்கிறவர்கள் தொடர்ந்து பாதுகாத்தது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தெய்வமே, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புத்தகம் முதல் அதிகாரம், தீத்துவின் புத்தகம் முதல் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். தீத்துவின் புத்தகம் முதல் அதிகாரம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்களை தேவன் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதவசனம் சொல்கிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேலையை கூட கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? சுத்தமாக இருக்கிறோமா அல்லது அசுத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் நீதிமான் தேவ பக்தி உள்ளவர் என்று அநேகர் சொல்லிக் கொள்கிறாங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதா அல்லது அசுத்தமாக இருக்கிறதா? வேதவசனம் சொல்கிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அது ஒன்றும் சுத்தமாக இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் சுத்தம்னா தன்னுடைய சரீரத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். வாசனைக்கு திரவியங்கள் சோப்புகளை போட்டு தன்னுடைய சரீரம் சுத்தமாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, வேதவசனம் சொல்கிறது போல ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புத்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுது, பார்வைக்கு இன்னைக்கு அநேகர் சுத்தமாக தோன்றினாலே போதும் நினைக்கிறாங்க. வாசிக்க கேட்கிறோம். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தாங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற நல்ல கவனிக்கிறீங்க. அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா பார்வைக்கு தான் சுத்தமா இருப்பாங்க. அவங்க என்ன பார்க்கறாங்க, அந்த சகோதரி அந்த சகோதரன் என்ன பார்க்கறாங்க, அவங்க பார்வைக்கு நான் சுத்தமாக இருந்தா போதும் நினைக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது சுத்தம். அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லல. நேர சங்கீதத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமும் அது என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கிறதுமாக இருக்கு. அந்த பயம் நம்மளுக்குள்ள இருக்கணும், அந்த சுத்தம் நம்மளுக்குள்ள இருக்கணும். நீங்க அநேக வெளித்தோற்றத்துக்கான சுத்தமாக இருக்கலாம், நீதிமொழிகள் பார்த்தது போல பார்வைக்கு சுத்தமாக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீது சொல்கிறார் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. வாசிக்க கேட்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் அனைத்தும் நீதி உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதா அல்லது அசுத்தமாக இருக்கிறதா? வேதவசனம் சொல்வது போல அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அது அசுத்தமாக இருக்காது, அசுத்தமாக இருக்கும். அவர்கள் தான் வேதவசனம் சொல்வது போல ஆகாதவர்கள் என்று வேதம் சொல்லி அவருடைய புத்தியும் மனசாட்சியும் ஆகாதவர்களாக இருக்கிறது. சுத்தம் உள்ளவர்கள் தான் சகலமும் சுத்தம்.
இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கன்னா அநேகருக்கு இல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அது சகலமா அந்த மனிதனுக்கு சுத்தமாக இருக்கும். அந்த மனுஷனுக்கு சுத்தமாக இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கள்ளத்தராசு, கள்ளப்படி, கள்ளப்பை, கள்ளத்தனமான போதகங்கள், வாழ்க்கை அநேக கள்ளத்தனமான ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ கள்ளத்தராசு, கள்ளப்படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. நல்ல கவிஞர்கள் சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கள்ளத்தனமான ஒரு வாழ்க்கை, வேஷப்படுகிற ஒரு வாழ்க்கை, சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவஜனமே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கள்ளத்தனமான வாழ்க்கை. அவர்கள் நான் சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். கர்த்தருக்கு பயமில்லாம வாழ்ந்தா என்னுடைய வாழ்க்கை அசுத்தமாக, அவர்கள் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய புத்தியும் மனசாட்சியும் எப்படின்னா ஆகாதவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் மனிதனுக்குள்ள வேணும். அவன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவ்வளோ அவன் பாக்கியவான். அவருக்கு ஒரு ஆசீர்வாத தேவன் வைத்திருக்கிறார். பயன் அவர்கள் ஆகாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்கு இருக்கணுமா? அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. உங்களிடத்தில் இருக்கும். நல்லா கவனிங்க. நான் சொல்லல, என்னுடைய சொந்த கருத்தல்ல, வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கடவுது. வாசிக்க கேட்போம். உங்களிடத்தில் இருக்க கடவுது. இருக்க கடவுது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் சொல்லாதே என்றார். அவருக்கு ஒன்றுமே பரிதானம் போக முடியாதுங்க. அல்லேலூயா. பரிதானம் கொண்டு ஏதாவது கொடுத்து நம்ம போயிடலாம். அவருடைய சொல்லுங்க போக முடியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஸ்தோத்திரமா. எச்சரிக்கையாக காரியத்தை நடத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக இருக்கணும். அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம் 8வது அதிகாரத்துல 20வது வசனம் இப்படியாக சொல்லுது, பணத்தை கொடுத்து நான் பரிசுத்தாவே பெறலாம். இன்னைக்கு அநேகர் பணத்தை கொடுத்து விதைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது அவருடைய சமூகத்தில் செல்லாது. பணம் பூமியில மாத்திரம் செல்லும். பரலோகத்தில் பணம் போகாது. பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை பணம் கொண்டு வராது. அல்லேலூயா. வாசிக்க கேட்கும். 8:20 அப்போஸ்தலர்கள் நிருபம் 8:20. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வார்த்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் பணம் உன்னோட கூட நாசமாய் போகிறது. பரிதாபம் ஏதாவது கொடுத்து சபையில நல்ல பேர் வாங்கலாம். ஸ்தோத்திரம். என்ற கருமையான தேவஜனமே, எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயனால சுத்தம், பரிதாபமும் செல்லாது. பணத்தை கொடுத்து பரிசுத்தாவே வாங்கலாம். பணத்தை கொடுத்து நல்ல பேர். ஸ்தோத்திரம். என்ற கருமையான தேவஜனமே, எச்சரிக்கையாக இருங்க. பக்தியும் மனசாட்சியும் சீருள்ளதாக இருக்கணும், அசுத்தமுள்ளது அல்ல. நீங்க வேத வசனத்தை படிப்பதற்கே ஒரு பயம் வேணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 118வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்றென்றைக்கு உள்ளது அவர் கிருபை என்று சொல்வதற்கு ஒரு பயம் வேணும். வாசிக்க கேட்கும். கிருபை என்றும் உள்ளது என்று, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லணும். அதுக்கு கூட தகுதி வேணுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 136வது அதிகாரத்துல முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவதற்கு பயம் வேணுங்க. நீங்க துணிகரமாக வாசிக்கிறோம், துணிகரமாக
சொல்வதற்கு கூட பயம் வேணும். அல்லேலூயா. அதுக்கு கூட தகுதி வேணும். இன்னைக்கு அநேகர் துணிகரமாக வேதத்தை கையில் எடுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, சுத்தமுள்ளவர்களுக்கு தான் சகலமும் சுத்தம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதா? வேத வசனத்தை கையில் எடுப்பதற்கு கூட ஒரு பயம் வேணுங்க. தாவீது சொன்னான், கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்வதற்கு எனக்கு என்னன்னா பயம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. நீதிமொழியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறிகிற அப்பதான் அறிவு வருங்க. கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னதுன்னு பாருங்க. அப்பதான் ஒரு மனிதனுக்குள்ள ஆவிக்குரிய அறிவு திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும். உலகத்தின் அறிவு உங்க கோவில வந்து செல்லும், அங்க போகாது. அல்லேலூயா. சுத்தம். என்னுடைய வாழ்க்கையில சுத்தம் இருக்கணுங்க. அசுத்தமா இருந்தா அந்த ராஜ்யத்துல போக முடியாது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, நல்ல கனிவுள்ள மரமாத்தான் நான் உன்னை வைத்தேன், நீயோ ஆகாத கனிகளை கொடுக்கிறாய். இன்னைக்கு அசுத்தமா நடக்கிறாங்க. சுத்தமாக கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அசுத்தமாக மாற்றி விடுகிறார். வாசிக்க கேட்போம். நான் 2:21 நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத காட்டு திராட்சை செடியே. நீ எனக்கு ஆகாத காட்டு திராட்சை ஆகாத செடிகளாய் மாறி போன செடிகளாய் மாறினது. நல்ல உயர்குல திராட்சை செடியாக நான் உன்னை நாட்டினேன். நான் கருமையான சகோதரே சகோதரியே, நீ ஆகாத உயர் மாறினது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவர் உயர்வுள்ள திராட்சை செடியாக மாற்றுகிறார். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் பாக்கியவான்கள். சங்கீதக்காரன் சொன்னது, கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடக்கிறாங்க, அந்த மனிதன் தான் பாக்கியவான். அவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனே, ஒத்த வேஷம் போடாதீங்க. நீங்க அநேகர் வேஷம் போடுகிறாங்க. சவுல் பாருங்க, ஒரு ராஜா எனக்கு அருமையான தேவனே, ராஜா வேஷம் மாதிரி அஞ்சனை பார்க்க ஒரு ஸ்திரீட போறான். ராஜ வஸ்திரம் தரித்த அந்த ஸ்திரீகிட்ட அவன் கலந்து போகல. ராஜா வேஷம் மாதிரி தரித்து கொள்வது அவங்க அவசியமாக செய்ய மாட்டாங்க. ராஜ வஸ்திரத்தோடு அஞ்சனை பார்க்கிற ஸ்திரீகிட்ட அவன் கலந்து போகல, வேஷம் மாதிரி கலந்து போகணும் என்று எழுதியிருக்கு. இன்னைக்கு அநேகர் அதே போல ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க. நான் பயபக்தியா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனே, உங்களுடைய பக்தி எப்படி இருக்குது? பக்தியில திருப்தி அடையணுங்க. தேவ பிரசன்னத்துல அப்படி இறங்கணுங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனே, சபை கூட அநேகர் ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க. வாசிக்க கேட்போம். ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகணும். ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. பயப்படுற மாதிரி நடிக்காதீங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, சுத்தம் உள்ளவர்கள் சகலமும் சுத்தம். தாவீது சொல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். 380 புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சுக்கோங்க. 380 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு 5:22 1:22 ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே.
வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் மனிதர்கள் இருப்பது அவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா கண்களை தாழ்த்துவோமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசுப்பா எங்களை சுத்தமாக மாற்றும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு கர்த்தாவே எங்களுக்கு தாரும். அபிஷேகத்தோட நிரப்பப்பட்டு தொடர்ந்து வார்த்தை கேட்க பாசனம் செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக சொல்றோம். இந்த வார்த்தை கேட்க பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் சுத்தமாக